ஹாய் எல்லாருக்கும். என்னடா இவ இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து ஆட்டுக்கு ஃபீட் பண்ணுறாளேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, சின்ன வயசில் நடந்த ட்ராமா தான் இதுக்கு காரணம். அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய பாட்டி வீட்டுக்கு வெக்கேஷன் போயிருந்தேன். அப்போ காலையில் ஒரு 7 மணி இருக்கும். என்னை எழுப்பி விட்டாங்க. நானும் தூக்க கலக்கத்தில் எழுந்து வரேன், கண்ணை தேய்ச்சிக்கிட்டே ஃப்ரண்ட் வாசல் வழியாக. ஆனால் வீட்டில் எல்லோரும் உட்காந்துருந்ததோ பின்னாடி வாசலில். என்னடா யாரையும் காணோன்னு அப்படியே நிற்கிறேன். என்னை பார்த்து ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே வந்து நின்றுச்சு. நானும் அதை பார்த்தேன். அது கழுத்தில் கயிறு ஒன்றும் இல்லை. சரி பின்னாடி போகலான்னு திரும்பினேன். ஆனால் அந்த ஆட்டுக்குட்டி அதை பிடிக்க வரன்ற பயத்தில் துள்ளி குதிச்சு ஓடிச்சு. ஆனால் பாவம் அந்த ஆட்டுக்குட்டிக்கு தெரியல அங்கே கிணறு இருக்குன்னு. தரையிலேருந்து ஒரு அடி உயரம் தான் இருக்கும் அந்த மதில் செவரு. தவறி விழுந்துருச்சு. நான் என்னோடய பாட்டிக்கிட்ட கற்றுக்கிட்டு ஓடுறேன் அதை சொல்கிறதுக்கு. அதை கேட்ட என் தாத்தா உடனே வந்து கிணத்துல குதிச்சு அந்த சின்ன உசிரை காப்பாற்றுறதுக்கு போராடினார். ஆனால் வெளியில் எடுத்து பார்த்தா அதுக்கு உயிர் இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நானே என்னையே ரொம்ப ப்ளேம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஷார்ட்டாக தெரியும் அதுக்கு ரீசன் நான் இல்லைன்னு. ஆனாலும் கோவம் எனக்கு ஏன் மேலே தான். எல்லாரோட லைஃப்லையும் இந்த மாதிரி காரணமே இல்லாமல் நம்மளே ப்ளேம் பண்ணிக்கிட்ட விஷயம் இருந்திருக்குல்ல.